ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோல்டு காஃபி கஃபே ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர். நீங்கள் என்ன காஃபி பவுடர் வேணால் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஹனி, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வாட்டர் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஹேண்ட் விஸ்க் இருக்குன்னா நீங்கள் ஹேண்ட் விஸ்கில் கூட பீட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஹனி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து தேன் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து பவுடர் சுகர் இல்லை நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்காண்டி நம்ம ஆட் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம காஃபி பீட் பண்ண நடுவில் வந்து இந்த தேனோ இல்லை சுகரோ ஆட் பண்ணி பீட் பண்ணோன்னா நல்லா இன்னும் ஃப்ளஃபியாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும்னா நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். இந்த மாதிரி நடுவில் தேனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வந்து தேன் ஆட் பண்ணி ஃப்ளஃபியாக அடிச்சு வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சி ரூம் டெம்பரேச்சரில் இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்ச நல்லா கோல்டான மில்க்கு, தேன், அப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம லேயர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு சர்க்கரை பத்தலை அப்படின்னா நீங்கள் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான கஃபே ஸ்டைல் காஃபி ரெடி ஆகிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.